சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நேற்று வீடியோவில் இன்றைக்கி வீடியோவில் ஏன் 2 நாள் அன்னதானம்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இது என்ன நிசா ப்ரோக்ராமு நேராக திருச்சி நம்மளை போய் நாளைக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும். சரி, அன்னதானம் கொடுத்துட்டு வந்து நகைக்கு வட்டி கட்ட போகிறா நிசா. ரொம்ப நாள் கட்டாமல் 2-3 மாதமாக கட்டாமல் இருக்குது. அதுக்கு ஒரு 1000 ரூபா வட்டி கட்டணும். நிசாவோட அனைத்து நகைகளும் பேங்க் லாக்கரில் சேஃப்டியாக இருக்குது. என்ன நிசா நீ சொல்லுவ பெருமை மயிராக சொல்லிக்கடான்னு. குழம்பு சாப்பாடு அப்பலாம் ஆடி அமாவாசையா? இன்னைக்கு தானா? இன்னைக்கு தேதி என்னப்பா 13 தானே ஆகுது. நாளைக்கு தான் 14ஆம் தேதி. நல்ல விஷயம். அதான் நாளைக்கு தான் சர்வ அமாவாசைன்னு போட்டிருக்கு. நல்ல விசேஷமான பிரதோஷம். நல்ல ஒரு விசேஷமான நாள். நாளைக்கு பேருக்கு பிரியாணி கொடுக்க போகிறோம். ஃபேன் இருந்தா அப்ப தட்டுல போட்டு வச்சு ஃபேன் ஓட விட்டா அது ஆறிட்டு இருக்கும். நம்ம ஃபேன் இல்ல. முத நாள் பண்ற அன்னதானமும் 2-3 நாள் கழிச்சு பண்ற அன்னதானத்துக்கும் 2 ஆர்டர் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பண்ற ஆர்டருக்கு வந்து ஆர்டர்ல உள்ள பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். அதனால யூஸ் பண்ண போன நாளைக்கு யூஸ் பண்ணியாச்சு. இட்லிக்கு யூஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்ததுக்கு உள்ளதுக்கு வாங்கி வர என்னமோ ஆர்டருங்கறியே நீ. இது என்ன ஹோட்டலா வச்சு நடத்துற? என்ன புக்கிங்கா சொல்லு. அன்னதானம் செய்ய சொல்லுவாங்க ஒரு சில பேர் கான்டாக்ட் பண்ணி. அதுக்காக நிசாவும் சேர்ந்து தான் செய்கிறா. ஆகஸ்ட் 11ஆம் தேதி நிசாவுக்கு, ஆகஸ்ட் 12ஆம் தேதி இன்னொருத்தவங்களுக்கு அன்னதானம். செவ்வாய்க்கிழமை வருது உன் பிறந்த நாள். கேக்கு வாங்கி தந்துடுவேன், ட்ரெஸ்ஸு வாங்கி தந்துடுவேன் அப்படின்ட்டு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே நேற்று இன்னைக்கு என்னதான வீடியோ வரல? என்ன பரமேஸ்வரி செருப்பை கொண்டு அடிப்பேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுது, அத்தைன்னு சொல்லு, இல்லை மாமின்னு சொல்லு. பரமேஸ்வரியா? சரி, யாருக்கும் பனியன் கம்பெனியில் வேலை வேணும்னா சொல்லுங்கள், எங்கள் அம்மா விட்டு சேர்த்து விட சொல்கிறேன். திருப்பூரில் நிறையா பேரை சேர்த்து விட்ருக்குங்க அம்மா. வேலை, வீடு, தங்குறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வேணும்னா கமாண்டில் சொல்லுங்கள், எங்கள் அம்மா விட்டு சேர்த்து விட சொல்கிறேன். திருப்பூரில் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நேற்று வீடியோவில் இன்றைக்கி வீடியோவில் ஏன் 2 நாள் அன்னதானம்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்ட்டு விடலை. நேற்று வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்தோம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. முந்தா நேற்று கொடுத்தாச்சு, நேற்று கொடுக்கல. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை கூப்பிட்டு போனோம். இன்றைக்கி ஏன் கொடுக்கல? நேற்றே பிளான் பண்ணி நேற்று மதியமே கரண்ட் போயிருச்சு. இன்னைக்கு மதியானம் 12:30 ஒரு நாளாக கரண்ட் இல்லை. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ஜூஸ் கொடுக்கலான்னு எல்லாமே நிசா வாங்கிட்டு வந்துட்டா. சப்ஜி பால் கொண்டு 2 லிட்டர் பாலும் வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிசா ஏதாவது பண்ணி வீட்டுக்கு வச்சுக்க வேண்டியதான் அந்த பாலை. ஜூஸு பால்லாம் போட்டு ஜூஸ் செய்யலாம் அப்படின்ட்டு 2 லிட்டர் பாலும் காய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தது அன்னதானம் அன்னைக்கு கொடுக்கறதுக்காக. நேற்று நைட்டு போன கரண்ட் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வரல. தடங்கள் ஆயிடுச்சு திடீர்னு ஒரு நாள் அன்னதானம் கொடுக்கறது. அதனால் ஒன்றும் அதனால பிரச்சனை இல்லை. நாளைக்கு கொடுக்க போகிறோம். நாளைக்கு வந்து பிரியாணி கொடுத்துறோம். நாளைக்கு புது அண்டா நிசா அன்னதானத்துக்கு நான் வாங்கின அண்டாவில் சமைக்க போகிறேன். புது அண்டாவில் கேசரி செய்ய போகிறேன். நாளைக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதனால தான் வீடியோவில் எல்லாமே ரெடி பண்ணி கப்பு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதுக்கு கப்பு, பால், சப்ஜா, பாதாம் மிஷின் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டா. ஆனால் கரண்ட் இல்லை. ஓகே, கரண்ட் இல்லாட்டி ஜூஸ் போடுறது தானேன்னு கேட்பீங்க. ஐஸ் கட்டி போடுறதுக்கு ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜு ஜூஸ் கொடுக்க முடியும். சப்புன்னு இருக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு இது பண்ணல. ஃப்ரிட்ஜ் இன்னும் வேலை செய்யலை. இன்றைக்கி வந்துடும்னு நினைக்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்துருச்சுன்னா நல்லது. கரண்ட்டு நாளைக்கு நீட்டாக கொடுத்து விட்றலாம். இப்போ நிசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா மதியான சாப்பாடு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு வந்து அடுத்த இது என்ன நிசா ப்ரோக்ராமு நேராக திருச்சி நம்மளை போய் நாளைக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும். அரிசி எல்லாம் வாங்கியாச்சு. 2 பாட்டில் வாட்டர் கேன்லாம் வாங்கியிருக்கு பாருங்கள். 70 வாட்டர் கேன் வாங்கியிருக்கு. வாட்டர் பாட்டில், அரிசி, இந்த அதில் ரவா எல்லாம் வாங்கியாந்து வச்சுருக்கா கேசரி செய்கிறதுக்கு. காய்கறியும் புதினா, கொத்தமல்லி அது மட்டும்தான் வாங்கணும். இஞ்சி பூண்டு பேசலாம் அரைச்சிட்டியா? நான் அரைக்கலையா? கரண்ட் இல்லாமல் அது வேறு. பிரியாணி இல்லாட்டி பக்கத்து வீட்டில் போய் எங்கிட்டாவது போய் அரைச்சிக்கிட்டு வந்துடு. நாளைக்கு கன்ஃபார்மாக கொடுத்துடணும். அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஆமாம், அதே மாதிரி அன்னதானம் கொடுத்துட்டு வந்து நகைக்கு வட்டி கட்ட போகிறா நிசா. ரொம்ப நாள் கட்டாமல் 2-3 மாதமாக கட்டாமல் இருக்குது. அதுக்கு ஒரு 1000 ரூபா வட்டி கட்டணும்.
நிஷாவோட அனைத்து நகைகளும் பேங்க் லாக்கரில் சேஃப்டியாக இருக்குது. என்ன நிஷா நீ சொல்லுவ பெருமை மயிராக சொல்லிக்கிடான்னு. நகை முழுந்து போயிடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது சிக்கலாயிரும். அதனால் நிஷா ஒரு 10 தியாவுக்காக சேர்த்து வச்சது எல்லாம்னா நீ 10 கிலோ 5 கிலோன்னு நினச்சிக்க போகிறாங்க. கொஞ்சம் நகை தான் இருக்கும், எல்லாமே அடவில் தான் இருக்குது. இப்போ நிஷா தாலி கிளி எல்லாம் அடவில் தான். இது காதில் போட்டிருக்கிறது மட்டும்தான் இப்போ உன்கிட்ட இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. எல்லாம் அடவில் தான் இருக்குது. திருப்பியும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் காசாக சேர்த்து வச்சு தான் திருப்பணும். வீண் செலவெல்லாம் பண்ணல, நாங்கள் அடவு வச்சு எல்லாம் நல்ல செலவு தான் இருக்குது. வேறு அப்பளம் பொரிச்சிக்கிட்டு இருக்கியா? அப்பளம் சாப்பாடு என்னென்ன வேறு என்னது? தக்காளி குழம்பு, தக்காளி குழம்பு, சாப்பாடு, அப்பளம், இது 3 சூப்பர். கரண்ட் இல்லாமல் செல்லில் சார்ஜும் இல்லை, வீடியோ ஏற்றவும் இல்லை, வீடியோ எடுக்கவே முடியல. முதல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்டாவது போய் ஒவ்வொரு வீடாக கொஞ்சம் சார்ஜை போட்டு அதான் அந்த அத்தையும் கேட்டாங்க, உங்களுக்கு மட்டும் செல்லு ஓடிக்கிட்டே இருக்குது, எப்படி ஓடுது கரண்ட் இல்லாமல்? எங்கள் வீட்டிலலாம் செல்லெல்லாம் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி கிடக்கு அப்படின்னாங்க. பக்கத்து வீட்டில் கொண்டு போய் போட்டு வந்தோம் அப்படின்னா. அது நான் காக்காவுக்கு வர நாளைக்கு நல்ல ஒரு விசேஷமான நாள். ஆடி அமாவாசையா? இன்னைக்கு தானா? இன்னைக்கு தேதி என்னப்பா 13 தானே ஆகுது. நாளைக்கு தான் 14ஆம் தேதி. நல்ல விஷயம். அதான் நாளைக்கு தான் சர்வ அமாவாசைன்னு போட்டிருக்கு. நல்ல விசேஷமான பிரதோஷம். நல்ல ஒரு விசேஷமான நாள் நாளைக்கு, சிறப்பான நாள். இங்கே காக்காவுக்கு அப்புறம் கோழி குஞ்சு ஓடியாருது. அப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஒரு 100 பேருக்கு பிரியாணி கொடுக்க போகிறோம். ஒரு 60-70 பேருக்கு கோழி குஞ்சு பூரா வருது. ஆடி அமாவாசைக்கும் கொடுக்க போகிறோம் தாத்தா பாட்டிங்களுக்கு. அப்புறம் ஆடி வெள்ளிக்கு கொடுக்க போகிறோம். வரிசையாக கொடுக்கலாம். அது யாருக்கு சாப்பாடு வைக்கிற? எனக்கு இப்போ வேணாம். உனக்கா? அப்புறம் சாப்பாடு கட்டுறதுக்கா? சரி. இப்படி விசிறி விட்டு கட்டினா தான் சூடு இல்லாமல் இருக்கும் சாப்பாடு. பிள்ளைங்களும் போய் குழம்பும் சுடுது, சாப்பாடும் சுடுது, உள்ள கை விட்டு பிணையவும் முடியாது. ஃபேன் இல்லாத ஃபேன் இருந்தா அப்ப தட்டுல போட்டு வச்சு ஃபேன் ஓட விட்டா அது ஆறிட்டு இருக்கும். நம்ம ஃபேன் இல்லை, கரண்ட் இல்லாதனால என்ன பண்றது? சரி, நிஷா நேற்று காலையில் போய் கடையில் சாப்பிட்டு படம் பார்த்தோம். என்ன படம்? ஈவில் டெட் பார்த்தோம். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டோம். அப்புறம் மத்தியானத்துக்கு ஒரு படம் போனோம், கட்டா குஸ்தி. எந்த படம் நீ சார் 2ல் பிடிச்சிருந்துச்சு? கட்டா குஸ்தி 2 தான் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அதாண்டி அவங்க தியேட்டரில் ஏசியே போடல, கரண்ட் இல்லாமல். இல்லை இங்கே மட்டும் தானே கரண்ட் இல்லை. இங்கே எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாததுக்கான சடவுன்னு கிடையாது. ஏதோ கொஞ்சம் பேருக்கு மூலம் இருக்கு. இன்னைக்கு சரி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கிட்டு, சாப்பாடு கட்டுற பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு சிறப்பாக கொடுத்துருவோம். ஸ்வீட்டு, சாப்பாடு, வாட்டர் பாட்டில் எல்லாமே. எதுக்கு வாங்கியாச்சா? அந்த அன்னைக்கு ஒன்று எடுத்தில்ல, நீ ஒன்று வாங்கி வச்சுட்டில்ல. 2 நீ வாங்கி கொடுக்கல, 1 தான் நீ வாங்கியாந்து வச்சுட்டில்ல. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிஷா அப்பப்போ அந்த சாப்பாடு கட்டுற பேப்பர்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டான அன்னதானமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்குவா. மொதல் நாள் பண்ணுற அன்னதானமும் 2-3 நாள் கழிச்சு பண்ணுற அன்னதானத்துக்கும் 2 ஆர்டர் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பண்ற ஆர்டருக்கு மொதல் ஆர்டர்ல உள்ள பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். அதனால யூஸ் பண்ண போன நாளைக்கு யூஸ் பண்ணியாச்சு. இட்லிக்கு யூஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்ததுக்கு உள்ளதுக்கு வாங்கி வர. என்னமோ ஆர்டருங்கறியே நீ. இது என்ன ஹோட்டலா வச்சு நடத்துற? எப்படி சொல்றேன்னா புக்கிங்கா? என்ன புக்கிங்கா சொல்லு. அன்னதானே செய்ய சொல்லுவாங்க ஒரு சில பேர் கான்டாக்ட் பண்ணி. அதுக்காக நிஷாவும் சேர்ந்து தான் செய்கிறா. நிஷா 25ஆம் தேதி நிஷா 25, 26 தேதியில் நிஷா பண்ண போகிறா.
அப்புறம் 28ஆம் தேதியும் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு சில இது வந்து ஒருத்தவங்க கொடுக்க சொல்லுவாங்க, ஒரு சிலது வந்து நம்மளே நிஷாவே செய்கிறது. அப்புறம் 17ஆம் தேதி, 28ஆம் தேதி, 2ஆம் தேதி, அடுத்தது வந்து 12ஆம் தேதி, 11ஆம் தேதியும் செய்யணும். நிஷாவுக்கு பிறந்த நாளுங்க. அட்வான்ஸுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. ஆகஸ்ட் 11 நிஷாவுக்கு பிறந்த நாள், அன்னைக்கும் செய்யணும். இதோட 39வது வயசு நிஷாவுக்கு. வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி நிஷாவுக்கு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இன்னொருத்தவங்களுக்கு அன்னதானம். குடுறி அன்னதானம் கொடுத்தாண்டி செல்வ செழிப்பா இருப்பா உன் பிள்ளைங்கள. செவ்வாய்க்கிழமை வருது உன் பிறந்த நாள். கேக் வெட்டுறதுல ஆர்வமா இருப்பேன். ஏன் அப்புறம் ஏன் அண்ணன் கேட்குறேன். நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன். ஏன் போன வருஷம் வெட்டினா? அப்போ போன வருஷம் சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்போ போன வருஷம் சொல்லியிருக்க வேண்டியது. அதுங்க கேட்டாங்கன்னு இந்த வருஷம் நான் வாங்கல. பிள்ளைங்க கேட்டாலுமே ஆளுக்கு ஒரு பீஸ் கேக் மட்டும் வாங்கி கொடுத்தாரு. 3 கேக், அப்பா கொண்டு பிள்ளைங்க கொண்டு பிரியா கொண்டு தனுஷ் எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன்னா என்ன தெரியுமா? கேக்கு வாங்கி தந்துடுவேன், ட்ரெஸ்ஸு வாங்கி தந்துடுவேன். ட்ரெஸ் நீ வாங்க வேணாம். புடவை 2-3 புடவை இருக்கு. கட்டாத புடவை இருக்கா? கட்டாதது இருக்கா? அப்போ ஜாக்கெட் ஒன்று தச்சுக்க. ரைட்டு, ஓகே. வேறு என்ன நிஷா? அதனால தான் 2 நாளாக அன்னதானம் போடல. இன்றைக்கி அன்னதானம் நேரம் கொடுத்துட்டு ரிட்டன் வந்துருந்துருப்போம். கரண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா. கமெண்ட் பண்ணாதீங்க ஏன் இன்றைக்கி கொடுக்கல அப்படின்ட்டு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே நேற்று இன்றைக்கி அன்னதான வீடியோ வரல, என்ன ஃபோன் அடிச்சிருச்சு. யார்? பரமேஸ்வரி. செருப்பை கொண்டு அடிப்பேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுது. அத்தைன்னு சொல்லு, இல்லை மாமின்னு சொல்லு. பரமேஸ்வரி அம்மா. சரி, ஓகே, பாய். சரி, ஓகே. சரி சரி. ஓ, இப்படியெல்லாம் நடக்குதா உங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாம்? அங்கே ஸ்கூலில் இருக்கையில அப்படி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்குது. பேக் பண்ணுறி 12:40 ஆயிடுச்சு. எங்கள் அம்மா கம்பெனியில் வேலை பார்க்குது. கம்பெனியில் 12 மணிக்கு தான். எத்தனை 12 விடுவாங்களா சாப்பாடு டைம்? ஓ, அந்த டைமில் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கல. நீங்கள் அப்படியே ஃபோன் பண்ணி பேசிக்கிறது இல்லை. அவங்க அந்த டைம்ல பண்ணுவாங்க. என்ன பண்ற, என்ன சமைச்ச, என்ன சாப்பிட்டாச்சா, என்ன சாப்பாடு, பிள்ளைங்களாம் ஸ்கூல் போயாச்சா, அப்படி இப்படின்னு என்ன நடக்குதோ அதை கேட்பாங்க. சரி. அப்புறம் இந்த நகைக்கெல்லாம் கட்டியாச்சா, இல்லை இனிமேல் தான் போக போறியா, அதெல்லாம் அதுவும் கேட்பாங்க. விஷயம்லாம் பேசிட்டு வருவோம். யாருக்கு பனியன் கம்பெனியில் வேலை வேணும்னா சொல்லுங்கள், எங்கள் அம்மா விட்டு சேர்த்து விட சொல்கிறேன். திருப்பூரில் நிறைய பேரை சேர்த்து விட்ருக்குங்க அம்மா. வேலை, வீடு, தங்குறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவை விட்டு சேர்த்து விட சொல்கிறேன். திருப்பூரில் தான் வேலை பார்க்குறேன். சரி, ஓகே, பாய்.